بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. என் பேர் கண்ணன், ஸ்ரீலங்காவிலிருந்து வரேன். இது ஒரு பொதுவான கேள்வி ஒன்று தான். விஞ்ஞானம் சொல்லுது குரங்குல இருந்து மனுஷன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சமயம் சொல்லுது கடவுளால் படைக்கப்பட்டது தான் மனுஷன் சொல்லி. இல்லை எது உண்மை? அப்படி கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் சொன்னா சமயம் எப்படி உருவானுச்சு? சமயம் மதம் எப்படி உருவானுச்சு? மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்றால் மதம் எப்படி வந்தது? அதுவா கேள்வி? என்ன கேட்கிறாங்கன்னா, சகோதரர் கண்ணன் கேட்கிறாரு, மனிதர்களை இறைவன் படைத்தான் என்றால் மதங்களை யார் படைத்தது? அதையும் இறைவன் தான் படைத்தானான்னு சொல்லி கேட்கிறாங்க. குரங்குல இருந்தா அதானா? சரி சரி, ஆனா முரண்பாடா வருது அந்த கேள்வியும் செட் ஆகலைன்னு கூட யோசித்தேன். மனிதன் சமயங்கள் சொல்லுகிறது மனிதனை இறைவன் படைத்தான் என்று, ஆனால் குரங்கிலிருந்து படைத்தான் அறிவியல் சொல்லுத. அது எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல இந்த குரங்கிலிருந்து படைத்தான் அப்படிங்கிற தத்துவம் சொல்லப்பட்டுச்சுல, இது அறிவியல் பூர்வமா சொல்லப்பட்டதான்னு முதல்ல நீங்க பாருங்க. கேட்டா சொல்லுவாங்க டார்வின், சார்லஸ் டார்வின் ஒரு பெரிய அறிவியலாளர், அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க கடவுள் மறுப்பாளர்கள் அவர்கள் இந்த சார்லஸ் சொன்ன செய்தியை ஊரெல்லாம் தூக்கி தெரிஞ்சாங்க. ஆனால் அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தத்துவமே கிடையாது. அவர் எப்படி சொன்னாரு? அவருடைய புத்தகமே பரிணாம தத்துவம் என்ற பெயரில் தமிழிலே கூட அது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அதை நீங்க படிச்சு பாருங்க. எப்படி அந்த பரிணாம தத்துவத்தை அவர் கண்டுபிடிச்சாரு, என்ன ஆய்வு செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரே சொல்றார், இந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கிற வெளிப்படையான தோற்ற ஒற்றுமையை பார்க்கிறார். ஒன்னு ஒன்னா பார்த்துக்கிட்டே வர்றார். மாட்டையும் பார்க்கிறார், மனுஷனையும் பார்க்கிறார். மாடு குனிஞ்சு கிடக்குது, 4 காலால நடக்குது, வாளால அடிக்குது, சவைக்குது, இற வச்சு ஒதுக்குது, இதையெல்லாம் பார்க்கிறாரு. மனுஷனுக்கு இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்படி ஒன்னு ஒன்னா பார்த்துக்கிட்டே வர்றாரு. கடைசியில குரங்க பார்க்கிறாரு. குரங்குக்கு 4 கால் இருந்தாலும் மனுஷன் நடக்கிற மாதிரியே 2 காலால நடக்குது, 2 கையை வச்சு பிடிக்குது, பொட்டணத்தை உழைக்குது, நம்மளை பார்த்து சிரிக்குது, தலையை சொரியுது, பிள்ளைக்கு பேன் பாக்குது, எல்லா வேலையும் பாக்குது. பார்த்தா மூக்கு பாருங்க, மனுஷனுக்கு இருக்கிற மூக்கு மாதிரியே அந்த இடத்துல இருக்கு கரெக்டா. வாயை பாருங்க, அந்த இடத்துல வாய் இருக்குது. காதை பாருங்க, அந்த முகம் ஷேப் எப்படி இருக்குது, இதே மாதிரி குரங்குடைய ஷேப் இருக்கு. மாட்டுக்கு ஒரு அது வேற மாதிரி இருக்குது, கழுதைக்கு அது வேற மாதிரி இருக்குது. குரங்குக்கு மட்டும்தான் அதனுடைய உருவ அமைப்பு, அதனுடைய தோற்ற பொழிவு மனிதனுக்கு நெருக்கமா இருக்கிறது. அதை வச்சு அவர் சொன்னாரு மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். வேற அறிவியல் பூர்வமா சொல்லப்பட்டதே கிடையாது. நெசமா நீங்க அறிவியல் நீங்க நம்புனீங்கன்னா உங்கள்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பல்லாயிரம் ஆண்டுகள் அவர் எப்படி சொல்லிட்டு வருவார் தெரியுமா? முதல்ல ஒரு சின்ன ஈ இருந்துச்சு, ஈ எறும்பாச்சு, எறும்பு கொசுவாச்சு, கொசு காக்கையாச்சு, காக்கை கழுதையாச்சு, கழுதை குதிரையாச்சு, குதிரை ஆடாச்சு, ஆடு மாடாச்சு, மாடு குரங்காச்சு, குரங்கு மனுஷனாலாம், இப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். ஆச்சு இல்ல? ஒரு இந்த இதுல இருந்து அடுத்து, அதுல இருந்து அடுத்து, அதுல இருந்து அடுத்து வந்துச்சுல்ல. இப்போ உலகத்துல இப்பவும் குரங்குகள் இருக்குது. அன்னைக்கு ஒரு குரங்குல இருந்து மனுஷனா மாறின மாதிரி இன்னைக்கு ஏன் ஒரு குரங்குல இருந்து மனுஷனா மாறல? மாறணுமா இல்லையா? அன்னைக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மாறிச்சப்ப இப்ப ஏன் மாற காணோம்? இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. சரி, மாறிக்கிட்டே வந்துச்சுல்ல. கொசு காக்கையாக, காக்க புறாவாக, புறா கழுதை மாறிச்சுல்ல. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்ல, மனுஷன்ல இருந்து என்ன ஆச்சு? ஒண்ணு மாற காணமே, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குமா? மனுஷன் வந்தோன்னு மனுஷனோட ஸ்டாப் ஆச்சு. யாரு ஸ்டாப் பண்ணது? ஃபுல் ஸ்டாப் வச்சது யாரு? குரங்குல இருந்து மாறக்கூடாதுன்னு தடை போட்டது யாரு? ஆன்சர் இல்லை. அப்போ அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் இவர்களுடைய இந்த கூற்றுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு பேச்சுக்கு மனுஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விலங்குல இருந்து தான் வந்திருப்பானோ என்று சொல்வதாக இருந்தால், சொல்வதற்கு தகுதியான பிராணி எது தெரியுமா? குரங்கை விட பன்றி தான் நெருக்கமான பிராணி. அறிவியல் பூர்வமா இருக்கும். நான் பன்றியிலிருந்து வரல. ஒரு பேச்சுக்கு சொல்வதா இருந்தால்
குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றதை விட பன்றியில இருந்து வந்தான்னு சொல்றதுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, நிறைய அறிவியல் ஆய்வுகள் வளர்ந்து விட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ மனிதர்களுடைய இதயங்களை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். இதய மாற்று அறுவை சிகிச்சை நிறைய நடக்கிறது. இதயத்தில் ஏற்படுற கோளாறுகளை எல்லாம் சரி பண்றது. இதய பிரச்சனை நிறைய பேர்களுக்கு வருகிறது. ஏதாவது வேற விலங்குகள்ட்ட இருந்து இதயத்தை எடுத்து மனுஷனுக்கு பொருத்தி அது பொருந்தி போகுதான் பார்ப்போம். அப்படி பொருந்தி போயிடுச்சுன்னா இதய பிரச்சனை வரக்கூடிய நோயாளிகளுடைய இதயத்தை பிடிங்கி தூர போட்டுட்டு அந்த விலங்குல இருந்து தூக்கி 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 வச்சு மாற்றி இதயத்தை பொருத்தி விடலாம் என்பதற்காக வேண்டி பல ஆண்டுகளாக ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆராய்ச்சியில பல மிருகங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். எந்த மிருகத்துடைய இதயமும் மனிதனுக்கு செட் ஆகவே இல்லை. செட் ஆனது எது தெரியுமா? செட்டு பன்றியுடைய இதயம் 90% நெருக்கமாக இருக்கிறது. அதுவும் செட் ஆகல. 90% அதனுடைய ஹோல் அமைப்பு, அதுக்குள்ள ஓட்டை, இதுக்கு நரம்பு போற இடம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது அந்த இதயத்துக்கும் மனுஷ இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கும் மனுஷ ரத்தத்துக்கு நெருக்கமா இருக்கிறது. அப்ப அறிவியல் பூர்வமாக ஒரு நெருக்கம் இருக்கிறது என்று சொன்னால் குரங்கை விட பன்றிக்குத்தான் மனிதன் நெருக்கமாக இருக்கிறான். ஆனால் அதுவும் உண்மை இல்லை. எனவே இந்த தத்துவம் அறிவியல் பூர்வமான தத்துவம் இல்லை. ஒன்று. சரி, மனிதன் இறைவன் படைத்தான் அப்படின்னு சொல்றமே, இதுக்கு ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்குதா? சமயங்கள் தான் சொல்லுகிறது, மதங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது அறிவியல் பூர்வமாக கண்ணுக்கு எதிரிலே நிரூபிக்கப்பட இருக்கிற ஒரு தத்துவம். எப்படி நிரூபணம் ஆகுது அப்படின்னு கேட்டா, மனுஷனுடைய உடம்பை ஆய்வுக்கு உட்படுத்துங்க, மண்ணை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். மண்ணிலே என்னென்னவெல்லாம் இருக்கிறது, மனிதனுடைய உடம்பிலே என்னவெல்லாம் இருக்கிறது, ரெண்டையும் லேபில கொடுத்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கிறது. அது உங்களுக்கு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் என்று சொல்லி ஒரு புத்தகம் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தில் இதற்கான ஆதாரங்கள், இதை தொகுத்தவர் என்னென்னலாம் இருக்கின்ற விவரம் எல்லாம் இருக்கிறது. அதை நீங்க கூட வாங்கி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா அது சகோதரருக்கு கொடுங்க. அதுல ஆய்வுக்கு உட்படுத்தினால் கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ளே 58 தனிமங்கள் இருக்கிறது. இரும்பு இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, சுண்ணாம்பு இருக்கிறது, மக்னீசியம் இருக்கிறது, காரியம் இருக்கிறது. இந்த மாதிரி 58 தனிமங்கள் இருக்கிறது. இந்த 58 தனிமங்களும் அப்படியே மனித உடம்பில் இருக்கிறது. அதனாலதான் ஒரு மனுஷன் செத்த பிறகு பூமிக்குள்ள தூக்கி வைக்கிறோம்ல, வச்சாச்சுன்னா வச்ச 2 வருஷம் கழிச்சு உள்ள தோண்டி பார்த்தா ஒண்ணும் இல்லை, மண்ணு தான் இருக்கிறது. மனுஷன் உடம்பு இருக்கணும்ல, வேற பொருளை கொண்டு போய் வைங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா ஏதாவது சிதைஞ்சு போய் அந்த பொருள் கிடைக்கும் நமக்கு. மனுஷ உடம்ப வச்சா ஒண்ணும் மிச்சம் இல்லாம மண்ணோட மண்ணா மாறி போயிரு. என்ன காரணம்? இந்த உடம்புல இருக்கிறது மண்ணுடைய சத்துக்கள் மண்ணுக்குள்ள கொண்டு வச்ச உடனே அந்தந்த சத்தோட கலந்து மண்ணோடு மண்ணாகி விடுகிறான் மனிதன். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மை. இப்ப சொல்லுங்க, இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது இறைவன் மனிதனை படைத்தான், மண்ணிலிருந்து படைத்தான் சொல்லுத. ரெண்டும் அப்படியே கரெக்டா மேட்ச் ஆகிறது. மண்ணுடைய எல்லா பண்பும் இதுக்குள்ள இருக்குதுன்னா அப்ப இதுதான் கரெக்டா இருக்குது, பொருத்தமா இருக்கிறது, சிந்தித்து பார்த்தால் சிந்தனைக்கு ஏற்றதாக இருக்கிறது சொல்ல முடிகிறது. எனவே இறைவன் படைத்தான் என்பதை ஏற்க தகுந்தது. குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்வது அறிவியல் பூர்வமானதல்ல, மேலோட்டமாக பார்த்துவிட்டு சொல்லப்பட்ட முட்டாள்தனமான ஒரு செய்தி.